இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மள சுத்தி இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா மன அழுத்தம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். அது மூலமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படும். ஆனா அதை தீர்க்கறதுக்கு எல்லாருமே ஒரே வழியை ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்ன அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். ஆழ்ந்த சுவாசம். எப்பவுமே யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா பண்றது உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க மட்டும் இல்ல, மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கதான். யோகால மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த மெடிடேஷன்ல வெறும் தியானம் மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுப்பாங்க. மூச்சு பயிற்சி மூலமா நம்ம உடல்ல இருக்கிற தசைகள், நரம்புகள் இது எல்லாமே புத்துணர்வு அடையுது. அப்படி இருக்கும்போது நம்ம மூளையும் புத்துணர்வு அடையும் போது மனசு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நினைக்குதோ அது மூளைக்கு தான் கொண்டு செல்லும். அந்த மூளை புத்துணர்வு அடையும் போது உங்களோட மன அழுத்தம் தானா சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மன அழுத்தம் இருக்கிற ஒவ்வொருவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமாவே சரி, இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் இதை பண்ணீங்கன்னா மன அழுத்தம், மனக்கோளாறு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாம் நீங்கி ஆரோக்கியமா வாழலாம். ஒரு நிமிஷம்.